வீரபாட்டி ராஜ் என்பவரின் கதையின் தொடர்ச்சி. மறுநாள் காலை மக்கள் கூட்டமாக கூடினர். ராஜ் கயிற்றின் ஒரு முனையை புளிய மரத்தின் தண்டுடன் இறுக்கமாக கட்டினான். பிறகு கயிற்றின் மறுமுனையை வியாபாரியிடம் கொடுத்து, ஐயா, கயிற்றின் இன்னொரு முனையை பிடித்து இழுங்கள். கயிறு உங்கள் திசையில் நீன்று இந்த மரத்தை பிடுங்கினால் நீங்கள்தான் பலசாலி என்றான். வியாபாரி சிரித்துக்கொண்டே கயிற்றை இழுக்க ஆரம்பித்தார். அவர் எவ்வளவு பலம் கொண்டு இழுத்தாலும் கயிறு நகுருமா? மரத்தின் பலமே ராஜுக்கு பலமாக நின்றது. அந்த பெரிய வேரொன்றிய மரத்தை அவரால் அசைக்க முடியவில்லை. வியாபாரி வியர்த்து போய் தோல்வியை ஒப்புக்கொண்டார். சிறுவனே, நீ என்னை வென்றுவிட்டாய். ஒரு முனையை ஒருவரும் மறுமுனையை ஒருவரும் இழுக்க மாட்டோம் என்ற உன் புத்திசாலித்தனமாக வார்த்தைக்கு பின்னால் இந்த ஒட்டுமொத்த மரத்தின் பலத்தை நீ மறைத்திருந்தாய். உண்மையிலேயே உன்னுடைய புத்திசாலித்தனம் எங்களின் அகங்காரத்தை வென்றுவிட்டது என்று பாராட்டினார். ராஜ் வணங்கி, இது என் பலம் அல்ல ஐயா, இந்த மரத்தின் ஆழமான வேர்களில் உள்ள கிராமத்தின் பிணைப்பு. அதை எந்த பணத்தாலும் பலத்தாலும் வெல்ல முடியாது என்றான். அந்த புளிய மரம் காப்பாற்றப்பட்டது. ராஜ் வெறும் பலத்தை விட அறிவே சிறந்தது என்பதை வீரப்பட்டி கிராம மக்களுக்கு நிரூபித்தான். அன்றிலிருந்து கிராம பஞ்சாயத்து கூடும்போதெல்லாம் அந்த மரத்தின் நிழலில் ராஜின் புத்திசாலித்தனமும் பேசப்பட்டது. நீதி: உடல் பலத்தை விட அறிவு பலமே நிரந்தரமானது மற்றும் சிறந்தது. மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண